போன புடுற போறேன் நிக்கிற. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏறி இன்னும் போகணும் உள்ள. தேவையில்லாத வேலை பார்க்கணுமான்னு தோணுது. வழி இல்லையா? கல் எடுத்துட்டா போயிடலாமா? செவ்வா நடந்து போயிடலாமா? எதுக்கு அப்புறம்? A few moments later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வட்டவாடல ரூம் எடுத்துருந்தோம். அங்கேருந்து இப்போ கிளம்புறோம். அப்படியே தட்டாபாறை அப்படி சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நேராக நம்ம பாண்டிக்கு தான் ரிட்டனு. இதுதான் இது வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது, இறக்கிடலாம். நல்லாயிருக்கு. ரோடு மட் ரோடாக தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு சாண்டு காஞ்ச மாதிரி தான் இருக்குது. நைட்டு வரும்போது பார்த்துருவீங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் இறங்கி ஏறணும் சாப்பிட்றதுக்காக. அது பயங்கரமாக வந்து சேராக இருந்தது. மழை பெய்யுது, செம்ம மழை. இறங்க நண்பா. வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியல, வண்டி ஹைட் இல்லை. ஸோ அப்படியே தட்டாப்பாறை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போகிறோம். ஸோ தட்டாப்பாறை போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் தான் ஸ்டோரேஜ் இருக்குது. சரிங்களா? எல்லப்பட்டி போகலான்னு இருந்தது. எல்லப்பட்டி பிளான் ட்ராப்பு. அடுத்து எல்லப்பட்டிக்கு அடுத்து வந்து இது போகலான்னு பிளானு, சைலண்ட் வேலி. இது எல்லாம் நடக்குமான்னு தெரியல இன்றைக்குள்ளே. அடுத்து மேகமலை போகலான்ற ஒரு பிளான் இருந்துச்சு. அதுவும் நடக்குமான்னு தெரியல. அதாவது என்னென்ன கரெக்டாக நடக்குதோ அதாவது அப்பப்போ கரெக்டாக நடக்கும். ஸோ கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் உடனே ஸ்டோரி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி கிளைமேட் இருக்குது, கரெக்டாக நான் எங்கே இருக்கேன், இந்த பிளேஸில் என்னென்ன கிளைமேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் ஒன்லி ஒரு ஸ்டோரி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ரீல்ஸ் என்னால் போட முடியாது, ஸ்டோரியாக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பால்பாறை தட்டாப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வியூ பாயிண்ட்டு. ஆனால் பால்பாறை தான் பெரிய வியூ பாயிண்ட்டு. அது எப்படி இருக்குன்னு தெரில, எங்களுக்கும் தெரியல. லோக்கல் பீப்புள் சொல்லி தான் தெரியும். அங்கே ஸ்டே எடுத்து நம்ம அண்ணன் தான் சொன்னாங்க. போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லாக் பண்ணி பண்ணுறேன். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? பாய். எது அண்ணா? தட்டாப்பாரா? மழை பெஞ்சு காலி போடுறது மழை பெஞ்சுதான் காலி
தெரியலையா? ஏன் தான்டா காற்று எரிக்கிறான்னு தெரியல அவனுக்கு. எங்க எங்க போயிடலாம் போயிடலாம். என்னடா சந்தோஷமா இருக்கு. A few minutes later. 1 hour later. பயங்கரமா இருக்குது தட்டப்பாரா. நண்பா அட்வென்ச்சர் வண்டி வச்சு எப்படி பேசுற? வண்டி போகுமா நண்பா? ஏய் போடா போடா புடுறா போடா நிக்கிற. இறங்குடா. ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்க. ஆஃப்லாம் பண்ண முடியாது. அது ஆஃப் பண்ணலாம் எனக்கு தெரியல. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த இதுக்கு வரலான்னு பார்த்தோம். அந்த வியூ பாயிண்ட்டு, இந்த வியூ பாயிண்ட் பக்கம் பாரு, ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டு ரொம்ப கஷ்டமாகுது. ஏறி இன்னும் போகணும் உள்ள. தேவையில்லாத வேலை பார்க்குறோமான்னு தோணுது. நான் அதுக்கு இப்போ பல்சர் பைலுக்கு 150 மேலே வருதா இல்லைன்னு மட்டும் பார்ப்போம். 2 hours later. அவனை எடே வரானா பாரு. One eternity later. வழி இல்லையா? கல் எடுத்துகிட்டு போயிடலாமா? சும்மா நடந்து போயிடலாமா? எதுக்கு அப்புறம்? ஆமா. ஏய் சூர்யா லூசு ஏன்டா டேய் ஊந்துருந்தானே செய்யா முடிஞ்சே போச்சு கதை. அவனும் சேர்த்து வந்திருப்பான், இந்த பையனும் சேர்த்து வந்திருப்பான். ஏன்னா இவ்வளோ பிடிச்சி இறங்கினா அவன். என்னடா சூர்யா உங்க கடைசி நாளில் இந்த மாதிரிலாம் பண்ணுக்காதீங்கடா. ஆண்டா அது ஸ்லிப் ஆகிட்டான் அவனுக்கு. இவன் பண்றான் அதுக்கு மேலே டைம். ரிஸ்க் உயிரடா. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குதுடா. இந்த ஆமா வாழ்றது ரிஸ்க் தான். அது கரெக்டு தான். இன்னும் நிறைய இடத்த ரிஸ்க் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதுக்குள்ளே செத்துட்டா இந்த சின்ன இடத்துல போய். வண்டி ஓட்டுவாங்க கெத்தா. நான் ஊரில் ஓட்டிக்கிறேன்டா கெத்தா.
லடாக்லாம் எப்படி இருக்காரா? அது இருக்கும். அது எப்படி சொல்கிறது, ஈஸியாக தான் இருக்கும். அது அவ்வளோலாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். ஆமாம், இப்போ ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாமே மாரி தான் அட்வென்ச்சர் பண்ணி போகிற மாரி இருந்தது. இப்போ எல்லாமே ரோடாக மாற்றிட்டாங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.